Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்பவும் டேஸ்டியான அதிரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதில் நாம் வெல்லத்தில் செய்கிற அதிரசம் தான் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நம்ம வீட்லேயே மாவு அரைச்சி மிக்சியில் எப்படி சிம்பிளாக நம்ம சூப்பராக டேஸ்டியாக செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நாம் 2 ஹவர் ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு அது நல்லா ஊறி வரும். மிக்சியில் அரைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவிட்டும் ஊற வைக்கலாம், இல்லை ஊற வச்ச பிறகு அலசி தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ நாம் 2 hours ஊறட்டும். இதை நீங்கள் மிக்சியில் அரைக்கிறது இருந்தால் 4 கப் வரைக்கும் அரைக்கலாம். அதாவது 600 grams. அதாவது ஒரு முறை நம்ம பெரிய ஜாரில் போட்டோம்னா 1.5 tumbler வரைக்கும் நம்ம போட்டு அரைக்க முடியும். அப்போ நீங்கள் 4 tumbler போட்டிங்கன்னா ஒரு 3 times இல்லை 2 times நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ மிக்சிலே நீங்கள் அரைச்சி வீட்டில் சிம்பிளாக அதிரசம் செஞ்சிடலாம். நீங்கள் 1 kg இல்லைனா 2 kgs போடும்போது நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி இதே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதிரசம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபேன் காற்று கீழே ஒரு காட்டன் கிளாத் விரிச்சிட்டு அது மேலே நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு நமக்கு 10-15 minutes நல்லா ஆறி வந்துடும். இந்த மாதிரி அரிசி நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி பாருங்கள், கையில் கொஞ்சம் ஒட்டும். அதே சமயம் நம்ம உதுத்து விட்டோம்னா உதிர்ந்துடும். இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு நல்ல ஒரு பதம். இப்படி தான் அரிசி நமக்கு இருக்கணும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு மிக்சியில் அரைக்கும்போது அந்த மாவு அரைஞ்சி வரும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப குறைன்னு அரைக்கக்கூடாது, அதிரசம் உதிர்ந்துடும். அதே சமயம் ரொம்ப மாவாக அரைச்சா நமக்கு டேஸ்ட் இருக்காது. இப்படி இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துக்கணும். இது போல் நாம் ரொம்ப குறைன்னு அரைக்காமையும் ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நாம் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி வடிகட்டிக்கலாம். நீங்கள் 3/4 கப் கூட எடுத்துக்கலாம். ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் ஆனால் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு. இப்போ பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம் நீங்கள் எடுத்து வைக்கும்போதே இதுமாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை சில டைம் அதிகமாக இல்லைனா கம்மியாகிடும். அதுக்காக தான் இப்போ நாம் பாகு காய்ச்சிடலாம். நம்ம பாகு காய்க்கும் போதே இந்த மாதிரி பக்கத்தில் சின்ன பிளேட்டில் தண்ணி வச்சு அப்பப்போ பாகு செக் பண்ணிக்கணும். இல்லைனா பாகு ரொம்ப முறிஞ்சிடும். இவெல்லாம் கொதித்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜ் நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு தட்டி போட்டுக்கிறேன். அதே சமயம் 2 ஏலக்காய் நல்லா தட்டி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நமக்கு அதிரசம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகி வருது. நம்ம அப்பப்போ பாகு செக் பண்ணிடணும். இல்லைனா பாகு ரொம்ப முறிஞ்சிருச்சு நமக்கு அதிரசம் ஒடிஞ்சிடும். அதனால தான் இப்போ நல்லா திக்காக வருது. இப்போ நம்ம திரும்பவும் இந்த பாகு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தான் நமக்கு நிற்குது, ஆனாலும் கையில் எடுக்க முடியல. ஸோ நமக்கு இன்னும் பாகு செட் ஆகலை. இப்போது திரும்பவும் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நாம் திரும்பவும் பாகு செக் பண்ணோம். ஏன்னா அதுக்குள்ளேயே செட் ஆகிடும், நம்ம ரொம்ப விடக்கூடாது. இப்போ திரும்பவும் நாம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் செட் ஆகியிருக்கு. ஏன்னா பார்க்கும்போதே நமக்கு தெரியுது நல்லா திக்காக இருக்குது. இந்த பாகை நம்ம நல்லா கையிலே சேர்த்து உருட்ட வரணும். இங்கே பாருங்கள் நல்லா சேர்ந்து வருது. இப்போ கையில் எடுத்தாலும் நமக்கு நல்ல ஒரு பால் மாதிரி கிடைக்கும். பட் சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் நமக்கு அதிரசத்துக்கு தேவை. பர்ஃபிக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கையில் உருட்டி எடுக்கும்போது கீழே போட்டாலும் சத்தம் வரும். ஆனால் அந்த மாதிரி நம்ம அதிரசத்துக்கு எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் சாஃப்டான பாகு தான் நம்ம எடுக்கணும். ஆனால் உருட்ட வரணும். இப்போ நாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பாகு நமக்கு கிடச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு திரும்ப நீங்கள் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடலாம் மாவை.
ஆனால் அப்படியே உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாவை நாம் அப்படியே ஒரு காட்டன் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour அப்படியே விட்டுடலாம். அது நல்லா ஆறி வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா நமக்கு திக்காகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இதை நான் ஜஸ்ட்டு ஆர்டினரி ஒரு பிளாஸ்டிக் கவர் தான், நம்ம காயெலாம் வாங்குகிற ஃபுட் கிரேட் கவர் தான். இதை நான் சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுமாதிரி நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். சின்ன பால்ஸை எடுத்து நாம் அதில் வச்சு ஒரு பவுலோட பேக் சைடு நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி கவரில் வச்சுக்கலாம். அது மேலே நம்ம இந்த பவுலோட பேக் சைடு எண்ணெய் தடவிக்கணும். இது போல் நல்லா அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ண நமக்கு ஈஸியாக அதிரசம் வந்துடும். நமக்கு பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடச்சிருச்சு. இந்த திக்னஸ் உங்கள் விருப்பத்தை பொறுத்து இன்னும் திக்காவோ இல்லை தின்னாவோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்ல மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அப்போ நம்ம போடும்போதே கருகிடும் அதிரசம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த திக்னஸ் போட்டிருக்கேன் அதிரசம். நீங்கள் இன்னும் தின்னா வேணும் இன்னும் மெலிசாக போட்டுக்கலாம், இல்லை திக்காக வேணும் இன்னும் நீங்கள் அதிகமாக கூட சைஸ் போட்டுக்கலாம். இதே போல் எல்லா அதிரசமும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு டிப் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது போல் மாவு உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் அதிரசம் செய்ய முடியாது கரெக்டான ஷேப்புக்கு. இது வந்து சில்வர் ஃபாயில் கவர் தான், அதாவது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மேலே வந்து சில்வர் ஃபாயில் கவர் தான். இதில் நம்ம இதே போல் எண்ணெய் தடவிட்டு பவுலோட பேக்ஸை எண்ணெய் தடவிட்டு நம்ம அதே போல் ஒரு பால் மாதிரி பிடிச்சி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஷேப் எப்படி வருது பாருங்கள். மாவு ரொம்ப நமக்கு கட்டியாக இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், சுற்றி நமக்கு இந்த மாதிரி வெடிப்புகள் வரும். நம்ம கரெக்டாக ஷேப் வராது, மாவும் உடஞ்சிரும். அதனால் நமக்கு கரெக்டான பதம் வேணும். ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் 1/2 ஸ்பூன் பால் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு வந்து நமக்கு 12 hours வரைக்கும் கூட அப்படியே வெளியவே வச்சுருந்து நம்ம திரும்பவும் அதிரசம் செஞ்சுக்கலாம். ஆனால் மாவு மேலே மட்டும் லைட்டாக அந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுட்டு காட்டன் கிளாத்தில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ நமக்கு மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம 12 hours கழிச்சு கூட இதை செஞ்சு எடுத்துக்கலாம் அதிரசமாக. நான் இன்றைக்கி 1 hour ஆற வச்சுட்டு அதிரசம் செஞ்சு எடுத்தேன். ரொம்பவும் டேஸ்டியாக சூப்பராக வந்தது. பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்குது. இது போல் எல்லாமே நம்ம அந்த சில்வர் ஃபாயில் பேப்பர் மேலே வச்சு எல்லா அதிரசமும் செஞ்சு எடுத்துக்கலாம். நாங்கள் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பிகினர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வீட்லேயே 4 cups வரைக்கும் கூட நீங்கள் அரிசி ஊற வச்சு மிக்ஸிலேயே அரைச்சி இது போல் அதிரசம் டேஸ்டியாக செஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நல்லா நமக்கு செவந்து வரும்போது நீங்கள் இதை வெளியே எடுத்துலாம். இதே போல் எல்லா அதிரசமும் நாம் செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்க எக்ஸஸ் ஆயில் நம்ம எடுக்கிறதுக்கு இன்னொரு கரண்டி அது மேலே வச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த எக்ஸஸ் ஆயிலாம் நமக்கு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பரில் அதை போட்டோம்னா அந்த டிஷ்யூ பேப்பர் அந்த எக்ஸஸ் ஆயிலாம் இன்னும் அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்மளோட அம்மாலாம் இதை வந்து ஒரு அச்சில் வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த எண்ணெய் வெளியே வந்துடும், நமக்கு ஷேப்பும் கரெக்டாக கிடைக்கும். ஆனால் இப்போது எங்கிட்டலாம் அந்த அச்சு கிடையாது. அதை நம்ம இப்படி கூட செஞ்சுக்கலாம். இப்போ 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது எண்ணெய்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஷ்யூவில் போட்டு எக்ஸஸ் ஆயில் இன்னும் எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம எல்லா அதிரசமும் நல்லா செவந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இதை செஞ்சு எடுத்தப்போ நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தப்போ இந்த மாதிரி டிஷ்யூவில் போட்டோம்னா இன்னும் ஆயிலாக நமக்கு டிஷ்யூவில் அப்சர்வ் ஆகி வந்துடும். ஸோ நமக்கு ஆயில் லெஸ்ஸாக தான் இருக்கும். அதிரசம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்லேயும் நீங்கள் அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 டிஷ்யூ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ஆயிலெலாம் நீங்கள் இன்னும் எடுத்துடலாம். அப்போது நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். ஆயில் ஃப்ரீயாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது நான் நல்லா செவந்து எடுத்திருக்கேன். இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னா மேலே உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும். அப்படி இல்லைன்னா சில பேர் கடைகளில் நமக்கு வாங்குகிற போல் மேலேயும் அந்த ஸ்கின் மாதிரி சாஃப்டாக இருக்கும், உள்ளவும் நமக்கு இந்த மாவு ஸ்டேஜில் தான் இருக்கும். அது சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப செவக்க விடாமல் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி மேலே இருக்க ஸ்கின் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். உள்ளானா உங்களுக்கு அந்த மாவு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அது கடைகளில் நமக்கு அப்படி தான் கிடைக்கும். அந்த மாதிரி சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தா. நாங்கள் இது போல் சாப்பிடுவோம். இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். பாருங்கள், உள்ளே இவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு, மேலேயும் நமக்கு கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இது போல் சிம்பிளாக டேஸ்டியாக நீங்களும் வீட்டில் அதிரசம் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
அம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.